ஹாய் ஜென்ரல் இங்கிலீஷ் டாபிக் பார்ட் பியில் ஒவ்வொரு போயமாக அதோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி த ரிவர் அப்படின்ற லெசனோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துடலாம். த ரிவர் ரிட்டன் பை கேரோலின் அண்ட் பவுல்ஸ். ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர், bright tubes sparkle on your way, over the yellow pebbles dancing, through the flowers and foliage glancing, like a child at play. நதியே நதியே காதல் நதியே, அந்த மாதிரி ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர், நதியே நதியே சின்ன நதியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே, உன்னோட வழியில் நீ உன்னை பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்ஸிங், அதுக்கு மேலே வந்து பெபிள்ஸ் அப்படின்னா அந்த கூழாங்கற்கள், அந்த எல்லோ கலரில் இருக்க பெபிள்ஸ் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபோலியேஜ் அப்படின்னா வந்து அந்த இலைகளை சொல்கிறாங்க. நீ இப்படி வரும்போது அந்த ஃப்ளார்ஸு ஃபாலியேஜு, அந்த ஃபாலியேஜ்னால் அந்த லீவ்ஸு இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை வந்து விளையாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளார்ஸு, இந்த ஃபாலியேஜ் அப்படின்னா வந்து அந்த லீவ்ஸு இதெல்லாம் தாண்டி நீ வரும்போது கிளான்ஸ் அப்படின்னா வந்து அதெல்லாம் ஒரு பார்வை பார்க்குறதுக்கு, மொத்தமாக பார்க்குறதுக்கு அது எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன குழந்தை விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர், ஸ்வெல்லிங் அப்படின்னா வந்து பெருசு அப்படின்ற மாதிரி, பெரிய அப்படிங்கிறது. நதியே நதியே பெரிய நதியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத், லவுடர் ஃபாஸ்டர் ப்ராலிங் லீப்பிங். ரிவர் நம்ம பார்த்தோன்னா தெரியும், பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரஃப் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் அதோட வே எல்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் பக்கத்தில் போய் நம்ம நின்று பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லவுடாக ஒரு சவுண்டு வரும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ப்ராலிங் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஒன்றுக்கு முன்னாடி ஒன்று வர்ற மாதிரி இருக்கும். லீப்பிங் அப்படின்னா கொஞ்சம் ஜம்ப் ஆகி வர்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஓவர் ராக்ஸ் பை ரோஸ் பேங்க்ஸ் ஸ்வீப்பிங் லைக் இம்பிட்டியஸ் யூத். அந்த ராக்னால் அந்த பாறைக்கு மேலே அந்த ரோஸ் பேங்க்ஸு இதெல்லாம் அடிச்சுட்டு நீ அப்படியே வரும்போது இம்பிட்டியஸ் யூத் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பயப்படாமல் அப்படியே எல்லாத்தையும் அடித்து தூக்கிட்டு வர்ற மாதிரி கட்டுக்கடங்காமல் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வேர்டு தான் வந்து இம்பிட்டியஸ் யூத் அப்படிங்கிறது. ரிவர் ரிவர் பிரிம்மிங் ரிவர், பிரிம்மிங் அப்படின்னா வந்து நிரம்பி வழிகிறது. நதியே நதியே நிரம்பி வழிகிற நதியே அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராட் அண்ட் டீப் அண்ட் ஸ்டில் அஸ் டைம், ப்ராடாக இருக்க, நல்லா அகலமாக ஆழமாக இருக்க, ஸ்டில் ஆஸ் டைம், எப்படி வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோன்னா அது அப்படியே வந்து மெதுவாக அப்படியே போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சீமிங் ஸ்டில் எட் ஸ்டில் இன் மோஷன், டெண்டிங் ஆன்வர்ட் டு த ஓஷன், ஜஸ்ட் லைக் மார்டல் பிரைம். இங்கே ஸ்டில் சீமிங் ஸ்டில் அப்படின்னா வந்து அசையாமல் இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது. பட் அசையாமல் நமக்கு தெரியும், ஆனால் பக்கத்தில் போய் நின்று பார்த்தா தான் தெரியும் அது வந்து போயிட்டுருக்கு. மோஷன் அப்படின்னா அது போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். டெண்டிங் ஆன்வர்ட் டு த ஓஷன், எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா கடலை நோக்கி, பெருங்கடலை நோக்கி ஓடிட்டுருக்கு. ஜஸ்ட் லைக் மார்டல் பிரைம், மார்டல் பிரைம் அப்படின்னா வந்து மனித வாழ்க்கை மாதிரி. நம்ம என்ன தான் நம்ம நினச்சாலும், இன்றைக்கி போகவே கூடாதுன்னு நினச்சாலும் அந்த டைம் வந்து ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது. என்ன பண்ணாலும் அந்த டைம் வந்து போயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் என்ன தான் ஸ்டாப் பண்ணி வச்சாலும் அந்த ரிவர் வந்து போயிட்டே இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ரிவர் ரிவர் ஹெட்லாங் ரிவர், ஹெட்லாங் அப்படின்னா வந்து இப்போது ஸ்டார்டிங்கில் பார்க்குறதுக்கு அந்த பெரிய ஒரு அகலமாக தெரியும் இல்லையா? ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. நதியே நதியே பெரிய நதியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டவுன் யூ டேஷ் இன்டு த சி, சி தட் லைன் ஹேத் எவர் நெவர் சவுண்டட், சி தட் செயில் ஹாவ் நெவர் ரவுண்டட் லைக் எட்டர்னிட்டி. இங்கே ஹேத் அப்படின்னா வந்து ஹேவ் அப்படின்னு அர்த்தம். சி தட் லைன் ஹாவ் நெவர் சவுண்டட் அப்படின்னு அதை ரீட் பண்ணணும். இப்போ இந்த ரிவர் வந்து அந்த சீக்குள்ளே போகும்போது, கடலுக்குள்ளே போகும்போது பார்த்தோம்னா ஒரு மாதிரி எந்த சவுண்டும் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு மாதிரி இப்போ ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஒரு மாதிரி சவுண்டடாக வரும். பட் அது போய் அந்த கடலுக்குள்ளே கலக்கும்போது பார்த்தோன்னா ரொம்ப ஸ்மூத்தாக போய் அது சேர்ந்துடும். செயில் அப்படின்னா அதெல்லாம் தாண்டி அந்த கடந்து போகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. லைக் எட்டர்னிட்டி, எட்டர்னிட்டினா வந்து அந்த வாழ்க்கையோட முடிவு மாதிரி அது போய் அந்த கடல் கூட சேர்ந்துருது அப்படின்னு. இதோட ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைம் ஸ்கீம் பார்த்துடலாம். ரிவர், வே, இது ரெண்டும் வராது. அப்போது வந்து இதுக்கு ஏன்னு நம்ம கொடுத்துக்கலாம், வேக்கு வந்து பீன்னு கொடுத்துக்கலாம். டான்ஸிங் அப்படிங்கிறது வந்து ஒரு வேறு சவுண்டாக இருக்குது, ஸோ அதுக்கு வந்து நம்ம சீனு கொடுத்துக்கலாம். கிளான்சிங், டான்ஸிங் கிளான்சிங் ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்குது, ஸோ இது ரெண்டுக்கும் சீனு கொடுத்துக்கலாம். ப்ளே, வே ப்ளே அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்குது, ஸோ இதுக்கு நம்ம வந்து பீனு கொடுத்துக்கலாம். ABCCB, இதுதான் இதோட ரைம் ஸ்கீமு. நெக்ஸ்ட்டு ரிவர், நெக்ஸ்ட் ரிவர்
இது வந்து எந்த சவுண்டுமே இல்லை. ஸோ ஏ. ஸ்மூத் இதுவும் வந்து ஒன்றும் இல்லை. ஸோ பின்னு கொடுத்துக்கலாம். லீப்பிங் ஸ்வீப்பிங் ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் சீன்னு கொடுத்துக்கலாம். யூத் ஸ்மூத் யூத் ஸோ வந்து பின்னு கொடுத்துக்கலாம். ஏபிசிசிபி இதுக்கு வந்து இதுதான் ரைம் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ரிவர் இதுக்கு ஏ. டைம் இதுக்கு பி. இது வேறு சவுண்டாக இருக்குது. மோஷன் போஷன் ரெண்டு ஒரே சவுண்ட் ஸோ சீன்னு கொடுத்துக்கலாம். டைம் ப்ரைம் ஸோ இதுக்கு வந்து பின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ரைம் ஸ்கீம் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரிவர் ஏ. சி பி. சவுண்டட் ரவுண்டட் சி சி. எட்டர்னிட்டி சி எட்டர்னிட்டி ஸோ ரெண்டு ஒரே மாதிரி வருது. ஸோ வந்து இதுக்கு பி. ஸோ இப்படி தான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைம் ஸ்கீம் வந்து நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். லைக்னு ஒரு லைனில் வந்து ஆஸ் லைக் ஸோ அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சிமிலி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து இங்கே சிமிலி. இன்னொரு லைன் பார்த்தோம் அப்படின்னா இம்பெட்டியஸ் யூத் லைக் இம்பெட்டியஸ் யூத் இதுவும் வந்து சிமிலி தான் வரும். நெக்ஸ்ட்டு கீழே ஜஸ்ட் லைக் மார்டல் ப்ரைம் இதுக்கும் வந்து சிமிலி அப்படிங்கிறதா வரும். நெக்ஸ்ட்டு லைக் எட்டர்னிட்டி இந்த லைன் கேட்டிருந்தாலும் சிமிலி. ஸோ இந்த நாளுக்குமே வந்து சிமிலி அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே see that line hath never sounded, see that sail hath never rounded. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் ஃபஸ்ட்டு வேர்டு ரெண்டும் வந்து ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு அடுத்தடுத்த லைனில் அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அனஃபோரா அப்படின்னு வந்து சொல்லுவோம். அனஃபோரா அப்படின்றது. ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆத்தர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அபவுட் த போயிட்னு. அதுக்கு நான் வேறு ஒரு வீடியோ கொடுக்குறேன் தனியாக. க்ளோசரிஸில் ஃபாலியேஜ் அப்படின்னா ஒரு அந்த ஃப்ளார்ஸு பிரான்ச்சஸை வந்து சொல்கிறது. பூ அந்த கிளைகள் இதெல்லாத்தையும் சொல்கிறது தான் வந்து ஃபாலியேஜ். கிளான்சிங் அப்படின்னா வந்து ஒரு ஒரு தடவை இப்படி பார்க்குறது இல்லைனா அதை டச் பண்ணி பார்க்குறது அந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஸ்வெல்லிங் அப்படின்னா வந்து ஒரு பெரிய அப்படின்ற மீனிங். ரோஸ் பேங்க்ஸ் அப்படின்னா ரிவர் பேங்க்ஸ் அந்த சைடில் ஒரு ரிவர் அப்படின்னா அதோட சைடில் இருக்கும் இல்லையா அதுதான் சொல்கிறாங்க. இம்பெட்டியஸ் அப்படின்னா ஒரு கட்டுக்கடங்காத அந்த மீனிங். டெண்டிங் அதுக்குன்னு ஒரு தனி வழி இருக்கும் இல்லையா அதில் போகிறது. ஹெட்லாங் அப்படின்னா ஒரு பெரிய ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து ஹெட்லாங்னா பெருசாக ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்து ஹெட்லாங். ஹேத் அப்படின்னா இந்த பாஸ்ட். ஹேவ் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அதுக்கப்புறமா கீழே வந்து இந்த கொஷின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ தரேன். இதில் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.